பிரித்தானியாவின் பணி மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து உயிரிழந்த 2.6 மில்லியன் நபர்களுக்கு தவறுதலாக சுமார் 850 மில்லியன் பவுண்டுகள் உதவித்தொகையை வழங்கியுள்ளது. இதில் முதியோர்களுக்கான ஓய்வூதியம், மனநலம் சார்ந்த கொடுப்பனவுகள் மற்றும் வேலையற்றோருக்கான நிதியுதவி போன்ற பல்வேறு திட்டங்கள் அடங்கும். இந்த தவறுதலான கொடுப்பனவுகளில் பாதியளவு கூட இன்னும் மீட்கப்படவில்லை என்பதும் வரி செலுத்தும் மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் சமூக நலத்திட்டங்களை முறைப்படுத்துவதில் மெத்தனமாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஏற்கனவே குளிர்கால எரிபொருள் கொடுப்பனவு மற்றும் குழந்தை நல நிதி ஆகியவற்றில் அவர் எடுத்த முடிவுகள் அரசாங்கத்திற்கு பில்லியன் கணக்கான பவுண்டுகள் கூடுதல் சுமையை ஏற்படுத்தின. அரசின் இந்த நிர்வாக சீர்கேட்டை விமர்சித்துள்ள ரிஃபார்ம் UK கட்சி, உயிருடன் இல்லாதவர்களுக்கு இவ்வளவு பெரிய தொகையை வழங்கியது ஒரு மன்னிக்க முடியாத ஊழல் என்று சாடியது. நாட்டின் அடிப்படை நிர்வாக கட்டமைப்பை சீர்குலைந்துள்ளதை இது காட்டுவதாகவும் அந்த கட்சி கூறியுள்ளது. ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போதோ அல்லது உயிரிழக்கும் போதோ இது குறித்த தகவல்கள் உரிய நேரத்தில் துறைக்கு கிடைக்காததே இத்தகைய மேலதிக கொடுப்பனவுகளுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. குறிப்பாக குளிர்கால எரிபொருள் நிதியானது சுமார் 83,000 இறந்த நபர்களின் கணக்குகளுக்கு சென்றுள்ளது.